கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் தமிழ்நாடே பேசிட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் விஷயம், கள்ளசாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 30-40 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல கள்ளக்குறிச்சி மாவட்டம். என்னாச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே தாண்டி இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சியில மிகப்பெரிய தலைவர்கள் இருந்து எல்லாருமே படையெடுத்து போகிற அந்த பர்டிகுலர் லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு உதயநிதி அவர்களும் சரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி அவர்களும் சரி, ஏடிஎம்கேல எடப்பாடியார் அவர்களும் சரி, அப்புறம் விஜய் அவர்கள், தமிழ்நாடு வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களும் சரி, அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே படையெடுத்து போகிற அந்த பர்டிகுலர் லொகேஷன் என்ன அப்படின்னு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு ஜிஹெச்ல 2 பேரை கூப்பிட்டு வராங்க. அவங்க 2 பேரு கள்ளசாராயம் குடிச்சு தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஜிஹெச்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்டது. அதை பாக்குறதுக்கு, விச் மீன்ஸ் அவங்க இறந்து அவங்க 2 பேரை பாக்குறதுக்கு அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் வராங்க. வந்தவங்க எல்லாருமே கள்ளசாராயம் குடிச்சிட்டு வராங்க. இல்ல புரியல, அதானே யோசிக்கிறீங்க. கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்களை பாக்குறதுக்கு கள்ளசாராயம் குடிச்சிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், குடிச்சிட்டு வந்தவங்கள நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அடுத்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஒரு 18-20 பேர் உடனே தவறிடுறாங்க. அதுல அப்பா அம்மா அப்படிங்கிற 2 பேர் ஒரு ஃபேமிலியில சேர்ந்தாங்க. அப்புறம் அண்ணா தம்பின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இறந்துடுறாங்க. அந்த சுடுகாட்டிலேயே லைன்ல நின்று கொல்லி போட்ட ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் விழுப்புரம்ல ஒரு ஏரியால மெத்தனால் கலந்து குடிச்சு, இதே மாதிரி கள்ளசாராயம்ல மெத்தனால் கலந்து குடிச்சு 2 பேர் தவறி போனாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆக்ஷனும் எடுக்கப்பட்டும் திரும்பவும் இப்போ கள்ளசாராயம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நிறைய பேர் தவறுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா நம்ம நாட்டுல மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு கள்ளசாராயம் இல்லாம இருந்தா போதும்ன்ற லெவலுக்கு நம்ம வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இங்க எழும்புறது ரொம்ப ரொம்ப கவலைக்குள் உள்ள ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா இதை பார்த்துட்டு சிஎம் அவர்கள் எடுக்கிற ஆக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டரை டிரான்ஸ்பர் பண்றாங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல லேயரா இவங்க கிட்ட எல்லாமே ஓகே, மெத்தனால் யாரு கொடுத்தது அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விஷயத்தையுமே அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மெத்தனால் யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, என்ன மெத்தனால்னா என்ன, எதனால அதை கலக்குறாங்க, மெத்தனால்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தனால் அப்படிங்கிறது பெயிண்ட்ல, அப்புறம் நெயில் பாலிஷ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் தான் மெத்தனால். லிக்கர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனால் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மெத்தனால் அப்படிங்கிறது 30 ml, சரிங்களா, 3 ml 30 ml எக்ஸாக்டா தெரியல, அவ்வளோன்னு நம்ம கன்சியூம் பண்ணாலே நம்ம உயிருக்கே ஆபத்து தரும், பாய்சன் அப்படிங்கிறாங்க. அதை சர்வசாதாரணமா யூஸ் பண்ணி கள்ளசாராயம் காய்ச்சி இங்க நிறைய பேர் தவறி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே 10 lakh கொடுத்துருக்காங்க. சஃபர் ஆகிட்டு இறந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு 10 lakhs கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே சோசியல் மீடியாவில் பரவுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளசாராயம் குடிச்சா 10 லட்சம் தராங்களா அப்படிங்கிற மாதிரி தப்பா போர்ட்ரேட் பண்ணி நிறைய பேர் போஸ்ட் பண்றாங்க. வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த ஃபேமிலி ரன் பண்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட்லயும் சில விஷயங்களை இனிஷியேட்டிவா எடுத்திருக்காங்க, பிஜேபியும் இனிஷியேட்டிவா எடுத்திருக்காங்க, ஏடிஎம்கே அவங்களுடைய கட்சியினரும் இனிஷியேட்டிவா எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் விஷயம் கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணாம கள்ளசாராயத்தை ஃபுல்லா ஒழிச்சு மதுவில்லாத ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோட நோக்கம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கு அவங்களோட லைஃப்ல அவங்க கள்ளசாராயம் குடிச்சிட்டு இருந்தாலும் சரி, மது அருந்தவங்களும் இருந்தாலும் சரி, ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. அட்லீஸ்ட் அந்த யோசிக்கிறதுக்கான ஒரு கீ பாயிண்டா இந்த வீடியோ இருக்காதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.